என் இனிய நல் உறவின் உள்ளங்களே, நாம் இன்று 23/5/25 இருக்கின்றோம். தூய ஆவியானவர் நம்மில் என்றும் செயல்படுகிறார். அன்னை மரியா நமக்காக என்றுமே கடைசி நொடி வரை பரிந்து பேசுபவராக இருக்கிறார். நாம் தொடர்ந்து வாசித்து கொண்டு வருகிற சங்கீத தொடர்ச்சி 85:1, 2, 3, 4. நீங்களும் என்னோடு இணைந்து வாசிக்க வேண்டும் என்று நான் தினமும் உங்களிடம் கேட்டு இந்த வாசகங்களை வாசித்து கொண்டு வருகிறோம். நாம் இன்றைய வாசகம் திருத்தூதர்கள் பணி 15:22-31. இன்றைய தூய நற்செய்தி வாசகம் யோவான் 15:12-17. நான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்று இயேசுவின் வார்த்தைகளை குறித்து குருத்துவ துறவர அழைத்தலை குறிக்கிறது என்று நினைக்க வேண்டாம். இயேசுவின் சீடர்களாக நம்பிக்கையாளர்கள் அனைவருக்கும் பொருந்தும். இயேசு மலை மீது ஏறி தாம் விரும்பியவர்களை அழைத்தார். தம்மோடு இருக்கவும் நற்செயல்கள் புரியவும் அவர்களை அழைத்தார். பவுல் அடிகளார் அவர்களின் வாழ்வில் ஆண்டவர் அவரை ஆட்கொண்டு தேர்ந்து கொண்ட கருவியாக ஏற்படுத்தினார். திருத்துதர்கள் பணி 9:15. திருப்பாடல்கள் 9:15. இஸ்ரேல் மக்களை அவரே தமக்கு சொந்தமான மக்களாக தேர்ந்து கொண்டார். எசையா 44:1. இவ்வாறு நாம் தேர்ந்து கொண்ட இறைமகன் நமக்காக பணியையும் கொடுத்தார். நம்மை உலகிற்கு அனுப்பினார். படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்க பணிகின்றார். மார்க் 16:15. கனி தரவும் அந்த கனி நிலைத்திருக்கவும் நற்பயன் அளிக்கவும் விரும்புகின்றார். தேர்ந்து கொண்ட நம் அன்பில் நிலைத்திருப்போம். அன்பின் கனிகளை கொடுப்போம். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல் நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும். இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்த கட்டளை. ஆனால் நாம் இன்றைய காலகட்டத்தில் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அன்பை கொடுக்கிறோமா அல்லது வெறுப்பை கொடுக்கிறோமா? இந்த வணக்க மாதத்தில் அன்னை மரியாவுக்காக நாம் தினம் வாசித்து கொண்டு வருவது, அன்னை மரியா அவர்களுக்கு தூண்டுதலாக இருந்தார். அன்னை மரியா அவர்களுக்கு முன்மாதிரியாக இருந்தார். அன்னை மரியா அவர்களுக்கு அடைக்கலமாக இருந்தார். அன்னை மரியா அடைக்கலமாக இருந்தது திருச்சபை வரலாற்றில் துவக்க காலத்தில் கிறிஸ்தவர்கள் தங்களது விசுவாசத்தின் மித்தம் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாயினர். திருச்சபையில் நிகழ்ந்த துன்பங்களின் போது மக்கள் அன்னையின் அடைக்கலத்தை தேடி வந்துள்ளனர். அன்னை மரியா மக்கள் மீது மிகுந்த அன்பு கொண்டவராக விளங்கியதால் மக்கள் அவரை அணுகுவது இலகுவாக இருந்தது. மேலும் அன்னை மரியா தனது மகனிடத்தில் பரிந்துரைக்கவும் வல்லவராக இருந்தார் என்பதையும் மக்கள் அறிந்திருந்ததால் தங்களது துன்ப நேரத்தில் அவரது பரிந்துரையையும் நாடி உறுதியான நம்பிக்கையோடு அவரிடத்தில் அடைக்கலம் புகுந்தார். கிறிஸ்தவர்களாகிய நாமும் அன்னை மரியாவின் மீது தளராத நம்பிக்கை கொண்டு வாழ்வோம். நாம் மேற்கொள்ளும் அனைத்து உலகின் முயற்சிகளிலும் நமக்கு ஆதரவாகவும் அடைக்கலமாகவும் இருந்து அவற்றை செவ்வனே செய்து முடிக்க அன்னை மரியாவின் துணை வேண்டுவோம். மேலும் ஆன்மாவுக்கு அடுத்தவற்றில் நமக்கு இடையூறுகள் ஏற்பட்டிருந்தாலும் நாம் அன்னையின் துணை வேண்டி நமக்கு தேவையான ஞானத்தினை கேட்டு மன்றாடுவோம். நமது மன்றாட்டுகளுக்கு கடவுள் நிச்சயம் இறங்குவார் என்பதில் நிச்சயம். நாம் கேட்கும் மன்றாட்டுகள் ஒருவேளை கிடைக்காமல் இருக்கலாம். அதன் காரணம் நாம் ஆழமாக விசுவாசத்துடன் கேட்காமல் இருந்திருப்போம், அல்லது நாம் கேட்க மன்றாட்டுகளை இறைவனின் திருவுளத்திற்கு மாறானதாக இருந்திருக்கலாம். நாம் விடாமுயற்சியோடு நம்பிக்கை விடாமல் ஜபிக்கும் போது இறைவனின் திருவுளத்திற்கேற்ப நாம் கேட்டதற்கு மேலாக விதமான நன்மைகள் நமக்கு கொடுக்கப்படும் என்பது உண்மை. அன்னை மரியா பரிந்துரையால் பெற்றுக்கொண்ட நிகழ்வு. புனித சிலுவை யோவான் த கிராஸ் ஆஃப் ஜான் என்பவர் சிறு வயதிலிருந்தே அன்னை மரியாவிடம் மிகுந்த பக்தி கொண்டவர். பலமுறை அவருக்கு தேவையான நன்மைகள் அவரிடம் வேண்டி பெற்றுக்கொண்டிருக்கிறார். குறிப்பாக பின்வரும் நிகழ்வு அவருடைய உயிராபத்து வேளையில் அவருக்கு அன்னை மரியா அளித்த உதவியை எடுத்துரைக்கின்றார். அவருக்கு 13 வயது நடந்து கொண்டிருந்த பொழுது அவருக்கு பிணியாளர்களுக்கு அவர் ஒரு இடத்திற்கு சென்றார் பணி செய்ய. அப்பொழுது ஒரு ஆழமான கிணற்றில் கால் தவறி விழுந்து விட்டார். அவர் கிணற்றில் விழுந்து விட்டதை கண்ட பகுதியில் இருந்த மக்கள் அவர் நிச்சயம் இறந்திருப்பார் என்று எண்ணி கிணற்று ஓரத்தில் நின்று கொண்டு அவரது பெயரை கூறி பெரும் கூக்குரலிட்டு அழலாயினர். கிணற்றில் விழுந்த யோவானோ அவர் கூப்பிட்டதற்கு மறுமொழியாக, நீங்கள் அழ வேண்டாம், எனக்கு ஆபத்தொன்றும் இல்லை, நான் நன்றாகவே இருக்கிறேன். நீங்கள் ஒரு நீளமான கயிற்றை கிணற்றுக்குள் விடுவீர்களானால் நான் அதை பிடித்து கொண்டு மேலே வந்து விடுவேன் என கூறினார். அவர் கூறியபடியே மக்கள் உடனே பெரியதொரு கயிற்றை கிணற்றில் விட்டனர். யோவானும் அதனை பிடித்து கொண்டு மேலே ஏறி பத்திரமாக வந்து சேர்ந்தார். அவர் அந்த ஆழமான கிணற்றில் விழுந்து அடி எதுவும் படாமல் உயிருக்கு ஆபத்தின்றியும் வந்ததை குறித்து அவர் எவ்வாறு நிகழ்ந்தது என்று ஆச்சரியத்துடன் அவரிடம் கேட்டனர். அவர், நான் கிணற்றில் விழுந்தபோது
கிணற்றில் மிகவும் அழகான ஒரு பெண்மணி, மிகவும் அழகு வாய்ந்த அவரது தன் ஆடையை விரித்து பிடித்து என்னை தாங்கினார். மேலும் நான் தண்ணீரில் ஆழ்ந்திடா வண்ணம் நீங்கள் கயிறை போடும் வரை அவர் தனது கரங்களால் என்னை பற்றி பிடித்து கொண்டிருந்தார் என தனக்கு நேர்ந்தவற்றை விவரித்தார். அந்த அழகிய பெண்மணி தேவ அன்னையே. அவருக்கு நேர்ந்த இந்த அருங்குறியை கேட்ட மக்கள் மிகவும் ஆச்சரியப்பட்ட அன்னை மரியாவுக்கு அக்கணமே நன்றி செலுத்தினர். புதிய சிலுவை யோவான் தன்னை மரண ஆபத்திலிருந்து காப்பாற்றிய அன்னை மரியாவின் மீது நாளுக்கு நாள் மிகுந்த பற்றும் அன்பும் கொண்டவராக அவருடைய திருவிழாக்களில் மிக சிறப்பாக கொண்டாடி வந்தார். நாம் அன்னை மரியாவுக்கு நம்மை அர்ப்பணித்து விசுவாசத்தோடு அன்னை மரியாவிடம் கேட்பதை நாம் பெற்றுக்கொள்வோம். அன்னை மரியாவுக்கு உகந்ததை நாம் செய்தால் நாம் அன்னை மரியாவிடம் நாம் பெறும் அந்த இறைவனிடம் கைப்பிடித்து கொண்டு போய் நம்மை சேர்ப்பார். அன்பிறைவா, இதோ அன்னையின் பின் செல்ல எங்களுக்கு நல்ல மனதையும் பிறரை மன்னிக்கும் நல்ல மனப்பான்மையும் தந்து இறை சித்தத்தின் பிரகாரம் இறை வார்த்தைக்கு நாங்கள் கட்டுப்பட்டு நடக்க எங்களுக்கு வரம் தாரும். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.